வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 77வது அதிகாரமாக உள்ள படைமாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 761வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். படைமாட்சி என்பதற்கு சிறந்த படையின் தன்மை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு வான் புகழ் கொண்ட வள்ளுவரால் வகுத்தமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 761வது திருக்குறளுக்கு செல்வோம். உறுப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. உறுப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சிறந்த படை வீரர்களையும், அதாவது எதற்கும் அஞ்சாத படை வீரர்களையும் எல்லா வகையான படைகளையும் கொண்ட படையானது ஓர் அரசன் கொண்டுள்ள எல்லா செல்வங்களை விட தலை சிறந்த செல்வமாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். அதாவது எல்லா வகையான படை சிறப்புகளையும் எதற்கும் அஞ்சாத படை வீரர்களையும் கொண்ட ஓர் படையானது ஓர் அரசன் கொண்டுள்ள எல்லா வகையான செல்வங்களை விட சிறந்த செல்வமாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாது பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றி சிகரத்தை தொடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.